அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்காய் ஆன்மீக சேனலில் இருந்து உங்கள் அகோரி உதயா. இன்று ஒரு முக்கியமான செய்தி சொல்லப் போகிறேன். அனைத்து சிஷ்யர்களும் பொறுமையாக கேட்கவும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் தாமதமாகிக் கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா? எந்த கடவுளை வணங்கினால் விரைவில் திருமணம் நடக்கும் என்று தெரியாமல் இருக்கிறதா? அப்படியானால் இந்த தகவல் உங்களுக்காகத்தான். திருமண பாக்கியம் கிடைக்க முக்கியமாக வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி. ஏனென்றால் சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்து உலகிற்கு தம்பதிய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தைக் காட்டினார். அவர்களை மனமாறி வணங்கினால் திருமண தடை நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பெண்கள் திருமண பாக்கியம் கிடைக்க வெள்ளிக்கிழமை அன்று பார்வதி தேவியை வணங்க வேண்டும். காலை நேரத்தில் குளித்து மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி எலுமிச்சை அல்லது நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். 9 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்தால் நல்ல வரன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஆண்கள் திருமண பாக்கியம் கிடைக்க திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை வணங்க வேண்டும். சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வில்வ இலை வைத்து தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். 11 திங்கட்கிழமைகள் தொடர்ந்து வணங்கினால் திருமண தடை நீங்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை வணங்கினால் நல்ல குடும்பம் மற்றும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். மஞ்சள் தீபம் ஏற்றி கடலை பருப்பு அல்லது மஞ்சள் பூ வைத்து வழிபட்டால் திருமண யோகம் விரைவில் வரும் என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக மனசாட்சியுடன் நம்பிக்கையுடன் வழிபட வேண்டும். தெய்வத்தை நம்பி நல்ல எண்ணத்துடன் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.